சேயூர்னு ஒரு ஸ்தலத்தில் ஒரு கண்ணில்லாத ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அந்தக கவி வீரராகவர்னு பேர். கண்ணில்லாமல் வாழ்ந்து வந்தார். ஆனால் படிப்பு வாசனை உண்டு, எழுத்தெல்லாம் தெரியும். எப்படி படித்தாருன்னு கேட்டால், அவர் முதுகில் யாரையாவது எழுத சொல்லி எழுத்தெல்லாம் இப்படி இருக்குன்னு படிச்சுக்கிட்டார். சேயூரில் முருகனுக்கு அழகாக மாசியில் திருவிழா நடக்குது. அலங்காரம் கோலாகலமாக இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு, அப்பா என்ன அழகனாக இருக்கான், பேரழகன், முருகன் எப்படி இருக்கான்னு சொல்கிற இவர் காதில் விழுது. இவரும் சரியான முருக பக்தரை நான் பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாது. இவ்வளோ அழகாக இருக்கான் முருகன், என்ன அருமையாக இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அப்போ மனசு நினைக்குது, முருகா கண்ணு இல்லையேன்னு ஒரு நாள் கவலைப்பட்டது இல்லை, ஆனால் நீ இவ்வளோ பேரழகாக இருக்கேன்னு சொல்லும்போது ஏதோ பார்க்கணும் போல் மனசு சொல்லுது, என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்தக கவி வீரராகவருக்கு ஒரு நிமிஷம் கண் ஒழிகிறது. ஒரே நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்தில் அவர் பார்த்தது அந்த காட்சியை மட்டும்தான். அப்புறம் கண்ணு தெரியாமல் நினச்சார் மனசில், இந்த உலகத்தில் வேறு எந்த அனாச்சாரமான விஷயங்களையும் பார்க்க விடாமல் அவன் காட்சியை மட்டும் இந்த கண்ணுக்கு காட்டிட்டு பழையபடியும் அந்த ஒளி மங்கி போகிறபடி பண்ணினது முருகனுடைய பெரிய கருணை. அப்படி ஏராளமான தமிழ் பாடல்களை அப்படியே கொட்டி கவி மழையாக கொட்டி இப்படி பாடக்கூடிய திறமையை முருகன் கொடுத்தான். கண்ணு தெரியாது, ஆனால் அப்படி பாடக்கூடிய திறமையை முருகன் கொடுத்தான். திருமணமாகி குடும்பம் நடத்துகிறார். வீட்டுக்கு போகிறார். ஒரு நாள் காலையில் உலவிட்டு வந்து வீட்டில் மனைவிகிட்ட கேட்டார், குளிக்கிறதுக்கு வெந்நீர் இருக்கான்னு கேட்டார். வெந்நீரில் குளிக்கிற பழக்கம். அந்த அம்மா சொன்னா, ஏன் பச்சை தண்ணியில் குளித்தா உனக்கு ஆகாதா, வெந்நீர் போட்டு தான் குளிக்கணுமா, பெருசாக நீ கொண்டாந்து சேர்க்குற பணத்துக்கும் நீ கொண்டாந்து விட்டுருக்கிற யானைக்கும் எப்படி பாருங்கள், நீ பரிசாக வாங்கிட்டு வந்து விட்டுருக்கிற யானைக்கும் நீ கொண்டாந்து வீட்டில் நிரப்பி வைக்கிற பணத்துக்கும் உனக்கு வெந்நீர் போட வேண்டியதுதான் அப்படின்ட்டா. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அப்படின்னா வெந்நீரில் குளிக்கிறதுக்கு காசு இல்லாதவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி காட்டுறான். நீ பணம் சம்பாதிக்கிற, உனக்கு வெந்நீர் ஒரு கேடான்னு கேட்குறா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவருக்கு எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு புறப்பட்டார். எங்கேயாவது போய் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது பணம் சம்பாதிச்சுட்டு வந்து அவளை திருப்திப்படுத்துவோன்னு சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டார். கண்ணு ரெண்டும் தெரியாது. இவர் வீட்டை விட்டு புறப்பட்டார். இவருடைய மகிமையும் கவித்துவத்தையும் தெரிந்த ஒரு இளைஞன் அவருக்கு ஒரு சிஷ்யன் மாதிரி இருந்தான். ஒரு சிஷ்யன் மாதிரி கூடவே இருந்தான். அவனையும் வாடான்னு கூட்டிட்டு நேராக மரக்கலம் ஏறி எங்கே போயிட்டார் பாருங்கள், நேராக இலங்கைக்கு போயிட்டார். இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார். இந்த யாழ்ப்பாணத்தில் பராசரகேசரின்னு ஒரு ராஜா அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ராஜாவை போய் பார்த்து, அவன் ஒரு தமிழ் பித்தன், அவனை போய் பார்த்து கவிதை பாடினா பரிசு கிடைக்கும், வாங்கிட்டு வந்து வெந்நீர்லையாவது குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்க்க போகிறார். அந்த சபையில் புலவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க விடமாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, புலவர்கள் மட்டும் இல்லை, அந்த சபையில் உள்ள அதிகாரிகள் அரண்மனையில், ராஜா வந்து எங்கள் நாட்டில் கண் தெரியாதவங்கள நேராக பார்க்க மாட்டார், அப்படி பார்த்தாருன்னா ராஜாவுக்கு தோஷம், அதனால் பார்க்க முடியாது. ஆனால் மன்னன் நல்லவன், இந்த பராசரகேசரி மன்னன் இவர் வந்திருக்காரு புலவர்னு தெரிஞ்ச உடனே அந்த மன்னன் பார்க்க ஆசைப்பட்டா, எனக்கு ஆசையாக இருக்கே அவரை பார்க்கறதுக்கு, ஏன் தடுக்கிறீர்கள்? அப்போ அந்த அரண்மனையில் உள்ளவங்க சொன்னாங்க, அப்போ ஒன்று பண்ணலாம், உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவில் ஒரு திரையை கட்டிடுவோம், அவர் அங்கேருந்து பாடட்டும், நீங்கள் இங்கேருந்து கேளுங்க, நேருக்கு நேராக நீங்கள் பார்க்க வேண்டாம். சரின்னு திரையை கட்டிட்டான். திரையை கட்டி ராஜா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. வீரராகவர் வந்து இங்கேருந்து பாடுறாரு, அந்தக கவி பாடுறாரு, ராஜா உட்காந்து கேட்டுட்ருக்காரு. கூட ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு வந்தார்ல, நல்ல புத்திசாலி அவன். அந்த பையன் என்ன செஞ்சான் பார்த்தீங்களா, அவன் வந்து திடீர்னு சிவசிதம்பரம் அப்படிட்டான். உடனே இவருக்கு புரிஞ்சிட்டு, சிவசிதம்பரத்தில் என்ன, சிவசிதம்பரத்தில் சிதம்பர ரகசியத்தை திரை போட்டு மறைத்திருக்கிறார்கள், இங்கேயும் அதை மாதிரி திரை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான். சிவசிதம்பரம் அப்படின்னா இவன் ஏதோ வழக்கப்படி சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் புலவருக்கு புரிஞ்சிச்சு, ஓ நமக்கு ராஜாவுக்கு இடையில திரை இருக்குது போலன்னு சொல்லி நரைக்கோட்டுன்னு தொடங்குகிற ஒரு பாட்டை பாடுறாரு. திரை தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. திரை தீப்பிடிச்சு எரிஞ்சு ராஜாவும் அவரும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
பாடினார் பாடினார், பாடிக்கொண்டே இருந்தார். மன்னன் அளப்பரிய செல்வத்தை கொடுத்தான். யாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தி இது. மண் திடல் என்கிற ஒரு இடத்தை, பெரிய ஒரு வளாகத்தை பரிசாக கொடுத்து, யானையும் கொடுத்து, தேரும் கொடுத்து, பொன்னும் கொடுத்து அவரை அனுப்பிச்சி வச்சான். வீட்டுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தவர், அம்மா நீ கேட்ட பொருளோடு வந்திருக்கேன், இந்த இனிமேலாவது வெந்நியை போடுவியா? அவள் சொன்னா, இவ்வளவும் கிடைச்சதுக்கு காரணம் நான் கேட்ட கேள்வினால தானே இவ்வளவும் கிடைச்சிருக்குங்கிற. அப்போ உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244